ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2025 சரிங்களா, அதுக்கான டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நமக்கு சிலபஸ் வந்து விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் மெக்கானிக்கல் அண்ட் ஈசி சிலபஸ் மட்டும் தான் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சிலபஸ் இருக்குது ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரிங்களா, இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் டேரெக்டாகவே பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங். ஓகேங்களா, சிவில் வந்து பிடெக் சிவில், பிஇ சிவில், பிடெக் அக்ரி, இன்ஃபர்மேட்டிக்ஸ், என்வரன்மெண்ட் இது எல்லாமே இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏடிஎஸ் இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ளே வந்துடும். நீங்கள் அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல் அங்கே வந்துடும். எலக்ட்ரானிக்ஸில் வந்து இசிஇ, விஎல்எஸ்ஐ இதுக்குள்ளே ஜாயின் ஆகிடும். பயோமெடிக்கல், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா, டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒவ்வொரு இதுக்குமே வந்து சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சிலபஸ் வந்து பார்த்துலாம். ஃபஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங், ஆல்ரெடி சிவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் போயிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் செமஸ்டரில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்ற சொல்லி பார்த்துடலாம். டேரெக்டாகவே ஆன்லைன்லேருந்து டேரெக்டாகவே உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணி காட்டுறேன். இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு 25 ரெகுலேஷனில் ஃபஸ்ட் செமஸ்டரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் செமஸ்டரில் வந்து அப்ளைட் கால்குலஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமனு, இங்கிலீஷ் எசென்ஷியலும் காமனு, ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்னர் மரபு அதுவுமே இருக்குது, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாமே வந்து காமனாக இருக்கும். அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் சி ப்ரோக்ராமிங் படிப்பீங்க. ஓகேங்களா, அதே மாதிரி எசென்சியல் ஆஃப் கம்ப்யூட்டிங் இதுவுமே நீங்கள் 2 சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க. அதே மாதிரி மார்க்கர் ஸ்பேஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ் லேப். ஓகேங்களா, இது இபிஎல் லேப்னா இசி, ட்ரிபிள்இ, அப்புறமேட்டுக்கு சிவில், மெக்கானிக்கல் இது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நீங்கள் லேப் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரே செமஸ்டரில் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ முன்னாடி ரெகுலேஷனில் வந்து செகண்ட் செமஸ்டரில் இருந்தது, ஃபஸ்ட் செமஸ்டரில் கொண்டு வந்துட்டாங்க மார்க்கர் ஸ்பேஸ். ஓகேங்களா, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் வந்து நமக்கு கிடையாது. இங்கே முன்னாடி எல்லா டிபார்ட்மெண்ட் காமனாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் வந்து கிடையாது. செகண்ட் செமஸ்டரில் வந்து மேக்ஸ் இருக்குது, பிட்ரிபிள்இ, டிபிஎஸ்டி. ஓகேங்களா, நம்ம டிபிசிஓ படிச்சிருந்தோம். இப்போ டிபிசிஓ இருக்குது உங்களுக்கு சிஎஸ்சியில். தமிழ் இருக்குது, ஃபிசிக்ஸு 2 இருக்குது, கெமிஸ்ட்ரி கிடையாது. ஓகேங்களா, ரீஇன்ஜினியரிங் இன்னோவேஷனும் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து மெக்கானிக்கல் பேப்பரு. அப்புறம் ஓப்ஸ் பேப்பர் படிக்கிறீங்க, இது வந்து சிஎஸ்சிக்கு உண்டானது. ஓகேங்களா, ஒரு செமஸ்டர் வந்து இப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. சிலபஸ் வந்து ஒரு செமஸ்டர் மட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் பார்த்துடலாம். இது வந்து சிஎஸ்சிக்கானது. அதேமாதிரி ஐடிக்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே ஐடிக்கான சிலபஸ்மே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம அடுத்து வந்து மெக்கானிக்கல், இசியுமே நம்ம வீடியோவில் பார்த்தாச்சு. மெக்கானிக்கல் பார்க்கலாம். லோட் ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக டேரெக்டாகவே ஆன்லைனில் ஷோ பண்ணி காட்டிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கிராஃபிக்ஸ் வந்து சிவிலுக்கு மெக்கானிக்கல் மட்டும் தான் வருது. இன்ஜினியரிங் டிராயிங்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ கிடையாது. இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் வந்து தூக்கியாச்சு. அப்ளைட் கால்குலஸ் காமனு, இன்ட்ரோடக்ஷன் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கான பேப்பர் வந்து 1 or 2 வந்து ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே படிச்சிருவீங்க. இதுக்கு முன்னாடி தான் செகண்ட் செமஸ்டரில் இருந்தது, இப்போ ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே இருக்குது. ஓகேங்களா, ஃபிசிக்ஸ் 1, கெமிஸ்ட்ரி 1, தமிழ், இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், பைத்தான். ஓகேங்களா, ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே வந்து பைத்தான் வந்து படிக்க போகிறீங்க. இவங்க வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ஒரு பைத்தானு அங்கே இருந்தது. இந்த மார்க்கர் ஸ்பேஸ்ன்றது இங்கே எல்லா டிபார்ட்மெண்ட் காமன் தான். இபிஎல் லேபு, அப்புறம் லைஃப் ஸ்கில்ஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ் இது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும். என்எஸ்எஸ், என்சிசின்றது காமன். ஓகேங்களா, இது வந்து மெக்கானிக்கல் கொண்டானது. ஈஸி ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ட்ரிபிள்இ ட்ரிபிள்இலையுமே பாருங்கள், அப்ளைட் கால்குலஸ்ன்றது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் மேக்ஸ் வந்து காமனாக தான் இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா, அதாவது பிட்ரிபிள்இன்றதை இப்படி மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஃபிசிக்ஸ் 1, கெமிஸ்ட்ரி 1, சி ப்ரோக்ராமிங் இருக்குது. அப்புறமேட்டுக்கு மார்க்கர் ஸ்பேஸ் இபிஎல் லேப் தான். லேப் மட்டுமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் செமஸ்டரில் 4 லேப் இருக்குது. அதில் ஒன்று வந்து தனி லேப், மற்ற எல்லாமே லேப் கம் தெரியாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாகவே பாஸ் பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, எதுவும் பயப்பட தேவையில்ல. ஒரு செமஸ்டருக்கான சிலபஸ் மட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மற்ற செமஸ்டருக்கான சிலபஸுமே நமக்கு சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து பின்னாடி அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இந்த செமஸ்டர் எண்டுக்குள்ளே உங்களுக்கான சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த சிலபஸ் வந்து ட்ரிபிள்இயோட. அடுத்து பிடெக்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெட்ரோலியம் இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிஆர்க்குமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பிடெக் கெமிக்கல் வந்து ஒரு செமஸ்டர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான லிங்க் வந்து நான் வெப்சைட்டில் கீழே யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக அங்கே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பிடெக்கானது. கெமிக்கலில் இங்கிலீஷ் இருக்குது, கால்குலஸ், அப்ளைட் கால்குலஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் காமனு, தமிழ், கெமிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா, அவங்க டிபார்ட்மெண்ட் பேப்பர் ஃபஸ்ட் செமஸ்டரில் படிச்சிடும். அப்ளைட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்குது. இங்கே சி ப்ரோக்ராமிங்கில் வந்து கம்ப்யூட்டரில் வந்து பைத்தான் இருக்குது, மார்க்கர் ஸ்பேஸு.
அப்புறம் லைஃப் ஸ்கில்ஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ், அப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2 செமஸ்டருமே கொடுத்துருக்காங்க. 4 ஹவராக ப்ராக்டிக்கலாகவே இது கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கானது. நம்ம சிஎஸ்சி ஐடிக்குமே ஒரு சில பேப்பராக டிஃபர் ஆகுது, அதுவுமே வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஐடி வந்து பார்த்துடலாம். இது வந்து ஐடிக்கான சிலபஸ் வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் அப்ளைடு கால்குலஸ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி காமன் தான், தமிழும் காமன் தான். இங்கே வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி படிக்க போகிறீங்க. அடுத்த செமஸ்டரில் வந்து நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் பைத்தானே போக போகிறீங்க. அது எசென்சியல் ஆஃப் கம்ப்யூட்டிங் வந்து சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும் காமனு. அடுத்து மார்க்கர் ஸ்பேஸு, ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து இவங்களுக்கும் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து ஐடிக்கான சிலபஸ்ஸு. அதை என்ன சப்ஜெக்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா கீழே வந்து ஃபஸ்ட் செமஸ்டருக்கான சிலபஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்கலாம், என்னென்ன பேப்பர் வருதுன்னு பார்த்துக்கலாம். மேக்ஸுக்கானது எல்லாமே வந்து இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ஐடிக்கானது. அடுத்து ஏடிஎஸ்மே பார்த்துடலாம். இது வந்து ஏடிஎஸ்க்கான சிலபஸ். ஓகேங்களா. ஏடிஎஸ்மே மேக்ஸு, இங்கிலீஷு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி காமன், தமிழ் வரலையும். இங்கே சி ப்ரோக்ராம் இருக்குது, எசென்சியல் ஆஃப் கம்ப்யூட்டிங்கு, மார்க்கர் ஸ்பேஸ், ஐடி, ஏடிஎஸ், சிஎஸ்சி எல்லாமே ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து காமனாக தான் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட் செமஸ்டருக்கான சப்ஜெக்ட் நேம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சிலபஸுமே கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றது. ஓகேங்களா. சிஎஸ்சின்னு இருக்கும், சென்டர் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி அகாடமிக் கோர்சஸ்னு இருக்கும். சரிங்களா. இங்கே வாங்க, அந்த இடத்துல பாருங்கள் மேலே பிடெக்கோட ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் 2025-26 பேட்ச்க்கான ரெகுலேஷன் 2025க்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அது கீழே வந்து நமக்கு ஹையர் செமஸ்டர் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ரிவைஸ் ஷெடியூல் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இண்டக்ஷன் ப்ரோக்ராமுக்கான கேலண்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்னா அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் காலேஜோடது. அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன் தான் நம்ம ப்ரைவேட் காலேஜோடது. ஓகேங்களா. இதுக்குள்ளே தான் நீங்கள் போய்ட்டு எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்க்கான லிங்க் வந்து டேரெக்டாக உள்ளே போய்டும். ஓகேங்களா. ஒவ்வொரு செமஸ்டருக்குமே நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட் செமஸ்டருக்கான சிலபஸ் மட்டும்தான். அப்கமிங் செமஸ்டருக்கு வந்து இந்த செமஸ்டர் எண்டுக்குள்ளே எல்லா சிலபஸுமே காமனாக 8 செமஸ்டர்லேயே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, ஒரு லைக் போட்டுவிடுங்க. தேங்க்யூ.